வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஸ்ரீயாஹாசினி கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான ஒரு நூடுல்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஈஸியாக குயிக்காக வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேன் வச்சுக்கலாங்க. பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பல் பூண்டை வந்து சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். இது கூட வந்து கோஸு, வெங்காயம், அப்புறம் வந்து கேரட்டை வந்து நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ வந்து இது கூட காயும் நம்ம ஆட் பண்ணிடலாம். கோஸும் கேரட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நம்ம வந்து கேப்சிகம் கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த காய் வந்து ரொம்ப வதங்க விட்டுறக்கூடாதுங்க. ஓரளவு வதங்கும் போதே நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து அரை வேக்காடு வந்து வதங்கிடுச்சுங்க. இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் சில்லி வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி வந்து 1 டேபிள் ஸ்பூன், கெச்சப் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு கொதிக்கணும். நான் ஏற்கனவே வந்து நூடுல்ஸை வந்து வேக வச்சு ஆற வச்சு எண்ணெய் ஊற்றி ஆற வச்சுருக்கேங்க. இப்போ அவ்வளோதான். வந்து இந்த நூடுல்ஸ் வெந்ததும் நம்ம வந்து கரெக்டாக வந்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நம்ம வந்து இந்த ஆட் பண்ணிடலாம். ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மசாலா கூட நம்ம வந்து குழந்தைங்களுக்கு டக்குன்னு நம்ம கேட்கும் போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்பவே பிடிக்கும் அவங்களுக்கு. ஸோ அவ்வளோதாங்க, எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சூப்பரான நூடுல்ஸ் வந்து டக்குன்னு நம்மளுக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான். கடைசியாக வந்து கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிட வேண்டியதான். இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு வந்து கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.